யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 1:11-18. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். சிந்தனை. இன்று திரு அவை புனித மகதல மரியாவின் விழாவை கொண்டாடுகின்றது. இவரை பற்றிய செய்தி லூக்கா 8:1-3 எமக்கு கிடைக்கிறது. இவர் இயேசுவோடும் திருத்தூதர்களோடும் கூட இருந்து தம் உடைமைகளால் அவர்களுக்கு பணிவிடை செய்த பெண்களுள் ஒருவர் என்றும், இவரிடம் இருந்தே இயேசு 7 பேய்களை ஓட்டியிருந்தார் என்றும் லூக்கா இவரை அறிமுகப்படுத்துகின்றார். 7 பேய்களிடம் இருந்து விடுவிக்கப்படுவது என்பது ஆழமான பொருளை கொண்டுள்ளது. இதன் பொருள், மரியா உண்மையிலே வெவ்வேறு 7 பேய்களால் ஆட்கொண்டிருந்தார் என்பதாக இருக்கலாம். 7 என்ற எண் முழுமையையும் குறிக்கிறது. இதன் மூலம் அவர் முழுமையாக பேயால் பீடிக்கப்பட்டிருந்தார் அல்லது இந்த பேய்களிடம் இருந்து முழுமையாக விடுதலை பெற்று கொண்டார் என்பதையும் குறிக்கும். அதாவது அவர் திரும்பவும் பாவத்திற்கு செல்லவில்லை என்பதாகும். மேலும் 7 பேய்கள் என்பது 7 தலையான பாவங்கள் என்றும், அந்த 7 பாவங்கள் உள்ளும் மரியா வீழ்ந்து கிடந்தார் என்றும், பின்னர் இயேசு அவை ஒவ்வொன்றிலும் இருந்து விடுவித்தார் என்றும் சிலர் கூறுகின்றனர். மேலும் இயேசு சீமோனுடைய வீட்டில் உணவருந்திக் கொண்டிருந்த போது ஒரு பாவி பெண் உள்ளே வந்து தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி அழுது தன் கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி தன் கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசினார் என்று சொல்லப்படுகின்ற பெண் மகதல மரியாவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு அவருடைய பாவங்களை மன்னித்து அமைதியோடு அவரை அனுப்பி வைத்தார். லூக்கா 7:35-50. பின்பு 2ஆம் முறையாக இயேசுவின் சிலுவை அடியில் மகதல மரியா நின்று கொண்டிருந்ததாக நற்செய்தி நூல்கள் பதிவிடுகின்றன. யோவான் 19:25. 3ஆம் முறையாக இயேசு உயிர்த்து முதலில் காட்சி கொடுத்தது இவருக்கே என்றும் நற்செய்தி நூல்கள் கூறுகின்றன. இதையே இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. இந்த மரியாவே முதலில் இயேசு உயிர்த்ததை திருத்தூதர்களுக்கு அறிவிக்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்.
புனித தோமஸ் அக்வைனஸ் இது பற்றி குறிப்பிடும்போது மகதல மரியா திருத்தூதர்களுக்கு திருத்தூதர் என்கிறார். மகதல மரியாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற போது ஆண்டவரின் அளவற்ற இரக்கத்தையே கொண்டாடுகின்றோம். இயேசுவுடனான சந்திப்பு மரியாவின் வாழ்க்கையை என்றென்றைக்குமாக மாற்றிவிட்டது. 7 பேய்களிடம் இருந்து விடுவிக்க பெற்ற இந்த பெண்ணுடன் இயேசு தம்மை இணைத்து கொள்ள தயங்கவில்லை. அதே போல கடந்த கால செயல்களை பொருட்படுத்தாமல் தன் பாவங்களுக்காக உண்மையாகவே மனம் வருந்தும் எவருடனும் தம்மை இணைத்து கொள்ளவும் இயேசு ஒருபோதும் தயங்குவதில்லை. ஒவ்வொரு பாவிக்கும் நம்பிக்கை ஊட்டுவதாக மரியாவின் வாழ்வு, அவரது மனமாற்றம் அமைந்துள்ளது. கத்தோலிக்க திருவழிபாட்டில் நினைவு கூறப்பட்டு வந்த மகதல மரியா 2016 திருத்தந்தை பிரான்சிஸ் விழாவின் நிலைக்கு உயர்த்தி வைத்தார். நற்செய்திகளில் புனித மகதல மரியா ஆற்றிய முக்கிய பங்கையும், கிறிஸ்து மீது அவர் கொண்டிருந்த அன்பின் ஆழத்தையும், கடவுளின் தெய்வீக இரக்கத்தையும் எடுத்து காட்டும் விதமாக இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டிலே திருத்தந்தை இவ்வாறு செய்தார். எங்களின் சொந்த பாவங்களையும் மற்றவர்களின் வெளிப்படையான பாவங்களையும் இன்று சிந்தித்து பார்ப்போம். எங்கள் பாவங்களில் இருந்து நாமும் முழுமையாக விடுதலை பெற முடியும் என்பதற்கு மகதல மரியா சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். மற்றவர்களும் தத்தம் பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நாங்களும் அவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமென்றும் மகதல மரியா எங்களுக்கு உணர்த்துகின்றார். செபம். புனித மகதல மரியாவே, பாவங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று வாழ எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஆமென்.